கைலாசாவிற்கு வர இயலவில்லையா? கவலை வேண்டாம், கைலாசாவே உங்களை தேடி வருகிறது என்று நித்யானந்தா பேசியுள்ள வீடியோ வேகமாக பரவி வருகிறது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நித்யானந்தாவால் அறிவிக்கப்பட்ட கைலாசா என்ற நாடு இருக்கிறதா இல்லையா, கைலாசா என்பது உண்மையா அல்லது கற்பனையா என்ற கேள்வி நிலவிக் கொண்டிருக்கும் போதே தனக்கென தனி அரசாங்கத்தையே நடத்தி வருவதாக தகவல்களை வெளியிட்டு வந்தார் நித்யானந்தா. தங்களுக்கென்று ஒரு கொடி, அரசியலமைப்பு, மத்திய வங்கி, பணம், பாஸ்போர்ட் மற்றும் தேசிய சின்னம் என அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார். அத்துடன் ஆன்லைனிலேயே அருளாசி, ஆன்மீக சொற்பொழிவு என இருக்குமிடத்தை தெரியப்படுத்தாமல் வீடியோக்கள் வெளியிட்டு வந்தார். ஆனால் கைலாசா நாடு என்று ஒன்று தேடியும் கிடைக்காமலே இருந்த நிலையில் ஐநாவின் விவாதத்தில் கைலாசாவைச் சேர்ந்த 2 பிரதிநிதிகள் பங்கேற்றது விவாதத்தை கிளப்பியது. அப்படி இருக்க கைலாசா என கூறப்படும் நாடு முதலில் ஈக்வடார், பிறகு பசிபிக் கடல் பகுதி என பல இடங்களில் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டாலும் இதுவரை மர்மமாகவே உள்ளது கைலாசாவின் கதை. இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன் கைலாசாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதற்காக பராகுவே நாட்டைச் சேர்ந்த அரசு அதிகாரி ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதனை கைலாசா தரப்பு மறுத்துள்ளது. இந்நிலையில் கைலாசாவிற்கு வர இயலவில்லையா? கவலை வேண்டாம், கைலாசா உங்களை தேடி வருகிறது என வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நித்யானந்தா. அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த PhD படிப்பை மேற்கொள்ள கைலாசா உங்களை தேடி வருவதாகவும், நித்யானந்தா இந்து பல்கலைக்கழகத்தில் PhD பயில இன்றே பதிவு செய்யுங்கள் என இணைய வழியில் அழைப்பு விடுத்துள்ளார் நித்யானந்தா. முதுகலை, டிப்ளமோ, முனைவர் பட்டம் என பல பட்ட படிப்புகளில் சேர இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளார். கைலாசாவில் PhD படிக்க விரும்புகிறார்களோ இல்லையோ, நித்தியின் வீடியோ வந்தால் அதனை ஆய்வு செய்து PhD செய்துவிட தயாராக இருக்கும் சமூக வலைதள கும்பலுக்கு சம தீனிதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.